வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது எஸ்எஸ்கே பில்டர்ஸ். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட்டு தான் வந்திருக்கோம். ஸோ என்னென்ன வேலை நடக்குது அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பேஸ்மெண்ட் தான் வந்து போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கருங்கல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து சைஸ் வந்து தனித்தனியாக பிரிப்போம். ஸோ சின்ன சின்ன கல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் போடுற அந்த இதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து சாண்டு அப்புறம் சிமெண்ட் இது மிக்சர்லாம் வந்து போடுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பிளாக்காக இருக்குது. ஸோ அந்த கருங்கல்லே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய கல்லாக இருக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வந்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒர்க் தான் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், நான் வந்து காட்டுறேன். ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து கல்லை வந்து மேலே மேலே வந்து அடுக்குவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பெல்ட்டுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து 2 அடுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே கிடைக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு மாடி கட்டுறதுனால வந்து கட்டலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து இதுமாதிரி டபுள் இதாக போடும்போது நமக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ சிங்கிள் பெல்ட்னால் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஹைட்டு. ஸோ இப்போ வந்து டபுள்ஸ் இதாக வந்து நம்ம போடுறதுனால வந்து இன்னுமே வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து 2 சைடு வந்து செங்கல் வந்து குத்த வச்சுட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் மேலே நடுவில் வந்து கம்பி கொடுத்து நம்ம வந்து இதுக்கு மேலே பண்ணுவோம். ஸோ ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபினிஷிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எப்படி வந்து இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து இதுமாதிரி செங்கலை வந்து 2 சைடும் வந்து ஃபுல்லாக வந்து இதுமாதிரி ஃபுல்லாக அடுக்கி அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து கம்பி கட்டி அதுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் காங்கிரீட் போட்டு பெல்ட் போடுவோம். ஸோ இது மாதிரி தான் வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை பார்ப்போம் இன்றைக்கி வந்து என்னென்ன வேலைலாம் வந்து நடக்குதுன்ட்டு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம சைட்டில் வந்து வேலைகள் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்ம வந்து கல் அப்புறம் வந்து சேண்ட்லாம் மிக்சர்லாம் வந்து உள்ளே ஃபில் பண்ணி நம்ம வந்து கூரை ஆட்டுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பில்டிங் ஓனரோட பசங்களாம் வந்து நம்ம வேலை செய்கிறத பார்த்து ஆர்வத்தோடு வந்து ஸோ குட்டீஸ் அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செங்கல் எடுத்து கொடுக்குறதாகட்டும் இல்லை சும்மா சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி சும்மா அப்படியே வந்து ஃபன்னாக சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து போயிட்டுருக்குது. ஸோ நம்ம வந்து வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸ் வந்து அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ். ஸோ நம்ம இந்த வெயிலில் வேலை செஞ்சாலும் அந்த சின்ன பசங்க கூட பேசிக்கிட்டு அப்படியே ஜாலியாக அரட்டைக்கிட்டு அடிச்சுட்டு அப்படியே வந்து பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து அந்த டயர்ட்னஸ் எந்த ஒரு சோர்வு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த குட்டீஸும் நம்ம கூட வந்து அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு ஸோ என்ஜாய் பண்ணுறதுனால வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த வேலை சோர்வே இல்லாமல் வந்து டயர்டாக இல்லாமல் வந்து வேலை பார்ப்போம். ஸோ இது மாதிரி வந்து நிறைய சைட்டில் வந்து நமக்கு அனுபவம் வந்து இருக்குது. ஸோ இந்த அனுபவத்தை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து இந்த குட்டீஸை வந்து காட்டுறோம். ஸோ இதை வந்து பகிர்றோம். ஸோ இந்த பில்டிங் ஓனர்ஸோட இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஜூஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆளுக்கு ஒரு டம்ளர் அடிச்சுட்டு அப்படி ஃபன் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து இந்த மரத்து நிழலில் வந்து ரெஸ்ட் எடுத்தோம்னு வச்சுக்கலாம். இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜூஸுக்கும் அந்த இயற்கை காற்று ஸோ நம்மளை சுற்றி பார்த்தனால தெரியும் உங்களுக்கு வந்து அந்த மர நிழல் காற்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜில்லுனுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலை வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ 2 சைடும் பார்த்தனால தெரியும் உங்களுக்கு அந்த செங்கல் வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே வந்து லைனாக அடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ இனி இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து கம்பி வந்து கட்டி அதை உள்ளே வச்சு அப்புறம் வந்து காங்கிரீட் வந்து போட வேண்டியதான். ஸோ இந்த வேலை தான் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒர்க். ஸோ ஒரு பேஸ்மெண்ட் போடணும், அதுக்கு குழி எடுக்கிறதுலேருந்து அந்த பில்டிங் கட்டி ஃபினிஷ் பண்ணி சாவி கொடுக்குற வரைக்கும் எல்லாமான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து போடலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஐடியா இருக்குதோ இது மாதிரி டவுட் இருக்குது இந்த இதுக்கான வீடியோ போடணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பி வந்து கட் பண்ணி அது வந்து கட்டுற வேலை வந்து போயிட்டுருக்குது. ஸோ வந்து பார்த்தாலே தெரியும் வேர்வை சிந்தி நம்ம ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் வந்து வேர்வை என்ன தான் சிந்தி ஒர்க் பண்ணாலும் சரி அந்த நேரத்தில் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஃபன்லாம் பண்ணிவிட்டு நிறைய ஃபன் மூமெண்ட்லாம் நடக்கும். ஸோ அப்படியே வந்து ஜாலியாக வந்து நம்ம வேலையை வந்து என்ஜாய் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதே போல் இதுக்கு அடுத்து என்னென்ன நடக்குன்றதை வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ கம்பி கட்டியாச்சு நீ காங்கிரீட் போடுறதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். இதே போல் கண்டென்ட்லாம் பார்க்கணுன்னா நம்ம எஸ்எஸ்கே பில்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.